வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். எனது தயிரில் தீமைகள் நிறைந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஷாக்காக இருப்பீங்க. ஸோ உண்மைதான் மக்களே. என்னதான் தயிர் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுத்தாலும் தயிரை சாப்பிட்றதுக்கு ஒரு கால நேரம் இருக்குது. கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். குறிப்பாக தயிரோட எந்தெந்த உணவுப் பொருட்களை சாப்பிடணும், எந்தெந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது, தயிரை சுடுபடுத்தி சாப்பிடணுமா வேணாமா அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நாம் தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. அது என்ன நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது? நண்பகலுக்கு முன்பாகனா அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆரோக்கியமான நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தயிர் நம்ம எப்பப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுலாம் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. வெறும் வயிற்றிலும் இரவு நேரத்திலையும் ஒருபோதும் தயிரை சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளுங்க. இல்லைன்னா முழுவதுமாக நீங்க விட்டு விடுவதும் கூட உங்களுக்கு நல்லது தான். இப்போ ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. எண்ணெய் போட்டு தாளிச்சு கடுகு குறிப்பாக கருவேப்பிலாம் போட்டு சுட சுட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தயிரை நம்ம சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய மதிப்பு வெகுவாக குறைக்கப்படுவதால் இப்படி சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு 1% கூட நன்மை தரவே தராது. வெறும் ருசிக்காக மட்டும் வேணா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தயிரோட நீங்கள் சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும். உடனடியாக அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய தயிரை அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். தயிர் உறைஞ்சி இருக்கக்கூடியதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர் கூட நீங்கள் சாப்பிடலாம். அது கூட சிறிது சர்க்கரை சேர்த்து வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும். ஸோ உடனே எனர்ஜி வேணும்னா தயிர் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக சூடுபடுத்தியோ தாளிச்சோ நீங்கள் தயிரை சாப்பிடவே கூடாது. அது உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். தினமும் ஒரு சில பேர் தயிர் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும் அல்லது மதிய உணவாக இருந்தே ஆகும். அவங்க தொடர்ந்து தினமும் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. தயிரை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. தயிர் அப்படி நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக உண்டாகும். அதாவது ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துவதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் நமக்கு ஏற்படும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடும். அதனால நீங்க தொடர்ந்து தயிர் சாப்பிடாதீங்க. தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடல்ல கொழுப்பு, அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்வதால ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். ஸோ அதனால சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாகிடுவாங்க. அதனால நீங்க தயிரை கண்டிப்பா அதிகமாக நீங்க எல்லா நேரங்களிலுமே நீங்க தினமும் தயிர் சாப்பிடக்கூடாது. தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. அப்போ எப்படி நம்ம தயிர் சாப்பிடுறது நமக்கு ஆரோக்கியம், எந்த நாட்களில் சாப்பிட்றது ஆரோக்கியம் கேட்டீங்கன்னா வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள், அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை எதுன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் நல்லது. ஸோ அந்த ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அதில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த உணவு வேலைகளை மாற்றி மாற்றி தயிர் சாப்பிட்றது, தினமும் சாப்பிட்றதுன்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படும். தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். தயிரை நீங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க மக்களே. ஒரு சில பேரெல்லாம் வெங்காய பச்சடி அல்லது தயிர் பச்சடி என்று சொல்லக்கூடிய இந்த ரைதா வடிவத்தில் தயிரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சித்தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. இந்த வெப்பத்தை அளிக்கக்கூடியதும் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பொருளும் ஒன்றா நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கலவை நமக்கு தோல் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடல்
அரிப்பை ஏற்படுத்தும். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பிற தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸை நமக்கு வந்து ஏற்படுத்தும். இந்த குறைபாடுகள் நமது உடலில் வந்து இது ஏற்படுத்திடும். அப்படின்றதால நீங்கள் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதாவது நம்ம மாம்பழத்தோட தயிரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க போகிறதில்ல. ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது அப்படின்றதால தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பழக்கமாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தோல் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபடுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது மயக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், டைஜஷனில் வந்து உங்களுக்கு லோவாக இருக்கிறதால அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் மந்தமாக இருப்பீங்க. அதனால் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். மீனும் வந்து உயர்தர புரதம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்க்கும் பொழுது ஹை புரோட்டீன் உங்களுடைய உடலில் வந்து இருக்கிறதால அது செரிமானம் செய்வதில் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். தயிரோடு நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான சைடு எஃபெக்ட்ஸ், உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும். வயிற்று பிரச்சனை, வயிற்று வலி, வாயு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். வயிற்று பொறுமல் ஏற்படும். இந்த மாதிரி பலவிதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வந்து அஜீரண கோளாறு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாது. குறிப்பாக வந்து உளுத்தம்பருப்பையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செய்த உணவுகளையும் அல்லது உளுத்தம்பருப்பை வந்து நீங்கள் தயிரோட சேர்த்துக்கொள்ள நேர்ந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் உளுத்தம்பருப்பை தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த ஆயில் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது நிறைய வந்து ஆயில் ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு மக்கள் வந்து பழக்கப்பட்டுட்டாங்க. இது வந்து அவங்களுடைய உடலுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தான். அதுவும் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ் வந்து செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய செஞ்சிடும். செரிமானம் வந்து நீங்கள் உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப லோவாக நடக்கும். நீங்கள் ஆயில் ஃபுட்ஸோட தயிரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ அந்த செரிமானம் லோவாக நடக்கிற வரைக்குமே நீங்கள் சோர்வாக தான் இருப்பீங்க. இதன் காரணமாக தான் நம்ம இந்த ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் லஸ்ஸி போன்ற இந்த மாதிரி பால் சம்பந்தமான பொருட்களை குடிக்கும்போது நமக்கு தூக்கம் வருவதற்கான காரணமே அதுதான். ஸோ அந்த டைஜஷன் நடக்கிற வரைக்கும் மயக்கமாக இருக்கும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்க முடியாது. அதனால் ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் தயிரை ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. ஸோ குறிப்பாக வந்து இரவு நேரங்களில் பல பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா தயிரை சாப்பிட்ருவாங்க. அதாவது அவங்களுக்கு வேறு உணவுகளே இல்லை, தயிர் தான் இருக்குது, அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் தயிர் சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அந்த மாதிரி தயிர் சாப்பிடுவதற்கான நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரை நீங்கள் எப்போதுமே சூடான சாதத்தில் தாளித்து உப்பு சேர்த்து கலந்து சாப்பிடவே கூடாது. தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால அதை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூச்சிறைப்பு உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. அதுதான் முக்கியமான ரீசன். நீங்கள் தயிர் இரவு நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான முக்கிய ரீசன் மூச்சிறைப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான். நன்றாக புளித்த தயிரை வந்து யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பித்த வாயு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, வயிறு கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஸோ மற்றவர்கள் வந்து நன்றாக புளித்திருக்கக்கூடிய தயிரை சாப்பிடலாம். இரவில் நீங்கள் ஒருவேளை தொடர்ந்து தயிரை சாப்பிடக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரத்த சோகை உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக ரத்த கொதிப்பு உங்களுக்கு ஏற்படும். தோல் சம்பந்தமான டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும். தயிரோட நீங்கள் அழகு சாதன பொருட்களையும் கூட சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுடைய முகம் வந்து பளபளப்பாக ஆரம்பிக்கும். தயிரோட கடலை மாவு சேர்த்து உங்களுடைய முகத்தில் பூசி வந்தீங்கன்னா முகம் பொலிவாக மாறும். நீங்கள் எப்போதுமே தயிரை உரைய வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தயிரை வந்து மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மிகவும் சிறந்தது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெரிந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சளி போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு தயிரில் வந்து நன்மைகள் இருக்குது, ஆனால் ஒரு சில தீமைகளும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தயிரோட தீமை வந்து தயிரை நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களையும் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏற்படும். அதாவது தயிர் வந்து எந்த நேரங்களை சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிடல அப்படின்னாலும் அல்லது எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த விவரங்கள் தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தான் அது நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து தயிரை மட்டும் நீங்கள் கரெக்டான ஒரு டைமில் சாப்பிட்டு அதற்குரிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.